அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர்களே, சகோதரிகளே, முன்னே ஒரு உரையிலே பொறுமையை பற்றி சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து ஷுக்குர், நன்றி மனப்பான்மை, நன்றி செலுத்துவதை பற்றி பிறிதொரு சந்தர்ப்பத்தில் உங்களோடு நான் சில விடயங்களை பகிர்ந்து கொள்வேன் என்று முன்னறிவிப்பு செய்திருந்தேன். நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, இரண்டாவது ஒரு முஃமினுடைய பின்னி பிணைந்து இருக்க வேண்டிய ஒரு பகுதிதான் ஷுக்குர், நன்றி செலுத்தும் அந்த மனப்பான்மை. பொறுமையும் சபரும் ஷுக்குரும் இணைந்ததுதான் வாழ்க்கை என்று நான் ஏற்கனவே தொட்டுக்காட்டி இருக்கிறேன். ஷுக்குர் எப்படி செய்வது, ஷுக்குர் என்றால் என்ன, அந்த ஷுக்குர் செய்யும் பொழுது நன்றி செலுத்தும் பொழுது ஏற்படுகின்ற பிரதிபலன்களில் சிலவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு வகையான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்குமாறு, இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்குமாறு விருப்பம் கொடுத்தான், சுயேஷ்டம் கொடுத்தான். அதில் ஒன்று என்ன தெரியுமா? நீங்கள் யார சொல்லலாம், ஒரு நபியாக ஒரு மலிக்காக, நபியும் ஒரு அரசருமாக வாழ விருப்பமா, அல்லது ஒரு நபியாகவும் ஒரு அப்தன், அல்லாஹ்வுக்கு ஒரு அடியானாக சாதாரண நடுத்தரமான வாழ்க்கை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உதாரணம், நபியும் தான், ரசூலும் தான், அரசரும் தான். அப்படி வாழ்க்கை உங்களுக்கு தரவா, அல்லது அதுக்கு மாற்றமான நடுத்தரமான சாதாரண ஒரு நபியாக, சாதாரண ஒரு அடியானாக, மனிதன் அடிப்படையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள்? ஒரு நபியாகவும் ஒரு இறைவனுக்கு ஒரு பணிவான ஒரு அடிமையாகவும் வாழ, சாதாரண வாழ்க்கை வாழ தேர்ந்தெடுத்தார்கள். இன்னும் ஒரு கருத்திலே, முழு மக்காவுடைய மண், நிலத்தில் உள்ள மண்களை எல்லாம் தங்கமாக்கி தரவா, எப்படி ஒரு விருப்பம். அல்லாஹ் சொல்லவில்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி இப்படி கேட்பேன், நீங்கள் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லவும் இல்லை. ஆம் என்றால் கிடைக்கும், அது சுய விருப்பம். அன்பானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கேட்ட பொழுது முழு மக்காவுடைய பூமியையும் மண் மணல்களையும் தங்கமாக மாற்றி தரவா. இன்னும் ஒரு கருத்திலே, ஹிஜாஸுடைய பூமியில் இருக்கின்ற எல்லா மலைகளையும் தங்கமாக மாற்றி தரவா. அந்த தங்க மலைகள் உங்களை நோக்கி நகர்ந்து வரும், நீங்கள் போக தேவையில்லை, தங்க மலை துண்டு தேவையா, அது நகர்ந்து வரும். அப்படி கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், ஒரு நாள் நீ தருகின்ற அருள் பாக்கியங்கள், ரிஸ்க், ஆகாரங்களை உண்டு புசித்து உனக்கு நன்றி உள்ள ஷாக்கிரான ஒரு நன்றி மனப்பான்மையுடைய அடியானாகவும், மறுநாள் நீ சோதிக்கின்ற பொழுது அந்த சோதனைகளை பொறுமை செய்கின்ற சாபிராகவும் நான் வாழ விரும்புகிறேன். மத்திய தர வாழ்க்கை, மேடு பள்ளமுள்ள வாழ்க்கை, கிடைத்ததை உண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்ற வாழ்க்கையும், கிடைக்காத பொழுது பொறுமை, அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுக்கின்ற வாழ்க்கையும் நான் தேர்ந்தெடுக்கிறேன். அல்லாஹ் அதை கொடுத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 வருட நபித்துவ அந்த தூதுத்துவ பயணத்திலே இந்த இரண்டையும் நாங்கள் பின்னி பிணைந்ததாக காண்கிறோம். ஒன்று சபுர், ஏற்கனவே நான் அதை பேசிவிட்டேன். ஷுக்குர், நன்றி மனப்பான்மை. கண்ணியமானவர்களே, ஒரு நாள் பகல் நேரம் பசி, சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, உண்ண ஒன்றுமில்லை. யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரண்டு பேரும் எங்கு போனார்கள்? பசி என்ற காரணத்தை மஸ்ஜிதுக்கு போனார்கள். பசி வந்தாலும், என்ன கஷ்டம் கவலை வந்தாலும், சஹாபாக்களுடைய உன்னதமான பண்பு, மஸ்ஜிதை நோக்கி ஓடுவார்கள், தொழுகையை நோக்கி விரைவார்கள். திடுக்கிடும் செய்தி, பதட்டமான செய்தி, நெருக்கடியான நிலைமை, ஏதாவது தேவை ஏற்பட்டால் சலாத்துல் ஹாஜா, தேவைக்காக 2 ரக்காத் தொழுது அந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமை தொழுகை இரண்டையும் கொண்டு நீங்கள் உதவி தருங்கள். தொழுது கொண்டே இருக்க வேண்டும், துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், கிடைக்கும் வரை பொறுமை செய்ய வேண்டும். 2 ரக்காத் தொழுத உடனே வானத்திலிருந்து ரிஸ்க் கொட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. அப்படி எல்லாம் நம்முடைய ஈமானை வைத்து உதவி செய்யலாம் என்றாலும் தொழுது கொண்டே இருக்க வேண்டும், துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், கிடைக்கும் வரை பொறுமை காக்க வேண்டும், இரண்டும் இணைய வேண்டும். உமரில் தான் பார்க்கிறார்கள், தெரிந்த ஒரு பொண்ணுக்கு அபூபக்கர் வந்தார்கள். என்ன? தொழுகை இல்லாத நேரம், மஸ்ஜிதிலே அமல் இல்லாத பொதுவான வேறு நேரம், பசி. உங்களுக்கு என்ன காரணம்? எனக்கும் பசி. 2 பேரும் பார்க்கிறார்கள். 2 பேருக்கு நல்லாகவே அறிமுகமான பரிச்சயமான ஒரு முகம் வருகிறது. ஒரு மனிதர், யார்? மனித புனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 பேரும் பேசுகிறேன். யார் சொல்ல என்ன இந்த நேரத்தில்? அவர்கள் அபூபக்கர், உமர், என்ன இந்த நேரத்தில் மஸ்ஜிதிலே பசி? யார் சொல்லலாம்? நீங்கள் என்ன யாரும் சொல்லலாம்? இந்த நேரத்தில் பசி. உங்களுடைய காரணம் தான் என்னுடைய காரணம். ஒரு அன்சாரி தோளுடைய வீட்டுக்கு போனார்கள். அவர் வீட்டில் இருக்கவில்லை, மனைவி இருந்தார்கள். குறுகிய நேரத்தில் வந்து விட்டார். பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது உடனே போய் சஹாபாக்குடைய உன்னதமான பண்பு, வீட்டுக்கு வந்தவர்களை பசியாற்றுவது. உடனே போய் ஒரு ஆட்டை அறுத்து அவசரமாக உரித்து அதை சமைத்து உணவு ஏற்பாடு செய்தார், விருந்து உபசாரம் ஏற்பாடு செய்தார். அந்த பசியாக தன்னிடத்தில் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத பொழுது அந்த அன்சாரி சஹாபி போட்ட விருந்தை சாப்பிட்டு விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோரையும் பார்த்து,
இதை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். இந்த நியாமத்தை பற்றியும் அல்லாஹ் நிச்சயம் கேட்பான். லத்துஸ் அலுன்ன யௌமையானின் நயீம், ஒவ்வொரு சிறிய பெரிய நியாமத்துகளை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். இதற்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று அப்போ கேட்டார்கள் சஹாபாக்கள். இந்த பசி பட்டினி சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் இன்னுமொருவருடைய விருந்துபசாரத்தில் சாப்பிட்டிருக்கிறோம், இப்படி கஷ்ட காலம் இப்படி பசியான நேரத்தில் கிடைத்ததை பற்றியும் அல்லாஹ் கேட்பானா என்று சஹாபாக்கள் வியந்து கேட்டார்கள். சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம் கேட்பான், நன்றி செலுத்த வேண்டும். எனவே சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் தஅமனா வசகானா என்ற துஆக்களை ஓதி அந்த சொல் ரீதியான நன்றியை நாம் செலுத்த வேண்டும். அடுத்த நன்றியுடைய வரைவிலக்கணம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? எந்த அருட்கொடை நமக்கு கிடைத்திருக்கிறதோ அந்த அருட்கொடையை அல்லாஹ் விரும்புகின்ற வழியிலே பயன்படுத்துவது, அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக பயன்படுத்துவது. உடலை தந்திருக்கிற அந்த உடலை வணக்க வழிபாடுகளிலே, நற்காரியங்களிலே, உடல் வலிமைகளை நன்மைகளிலே பயன்படுத்துவது. காலை தந்திருக்கிறான், எத்தனை பேர் கால் இல்லாத பொழுது அந்த காலை கொண்டு நல்லவற்றுக்கு நடப்பது, மஸ்ஜிதை நோக்கி நடப்பது, மக்களுக்கு உதவி செய்ய நடப்பது, ஹலாலான தொழிலுக்காக நடப்பது, ஆகமான பிரயாணங்களுக்காக நடப்பது, இப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்த ஒரு எட்டு கூட பாவ நோக்கத்தில் வைத்து விடக்கூடாது. கையை தந்திருக்கிறான், எத்தனை பேர் கை இல்லாமல் இருக்கின்ற பொழுது, எத்தனை பேருக்கு கை வெட்டப்பட்டிருக்கின்ற பொழுது, எத்தனை பேர் கையை விபத்தில் இழந்திருக்கின்ற பொழுது, எத்தனை பேர் கை கால்கள் என்ன அவர்கள் சுயமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஏதோ ஒரு சோதனை கொடுத்து இல்லாமலாக்கி அவர்கள் அதற்கு பதிலாக செயற்கை கால்களையும் செயற்கை கைகளையும் பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு அல்லாஹ் கையை தந்திருக்கார் என்றால் இந்த கையின் மூலம் அல்லாஹ்வுக்கு நன்மையான காரியங்களை நாம் செய்வது அல்லாஹ்வுக்காக கைக்குரிய நன்றி. எத்தனை பேர்கள் பிறக்கும் பொழுதே பிறவி குருடர்களாக, பார்வையற்றவர்களாக, இடையிலே பார்வை இழந்திருக்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு பார்வையை தந்திருக்கிறானே, இந்த கண்ணை ஹராமை விட்டும் ஆகமாகாத தடுக்கப்பட்ட விடயங்களை விட்டும் பாதுகாப்பது கண்ணுடைய நியாமத், கண்ணுக்குரிய ஷுக்கூர். செவிப்புலனை தந்திருக்கிறான், எத்தனை பேருக்கு செவிப்புலனற்றவர்களாக இருக்கின்ற பொழுது, விசேட தேவை உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது காது நல்ல முறையிலே நம்முடைய செவிப்புலன் இயங்குகிறது, அதனூடாக அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத விடயங்களை செவிமடுக்கக்கூடாது. இசைகளை, தூசணங்களை, கோள்களை, புறங்களை இந்த காதால் செவியேற்கக்கூடாது. எனவே இப்படியான செவிப்புலனை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக பயன்படுத்துவது இதற்குரிய நன்றி. சிந்தனா சக்தியை தந்திருக்கிறான், நல்ல விடயங்களை சிந்திப்பது, பாவமான காரியங்களை, அநியாயங்களை, அட்டூழியங்களை, மற்றவர்களுக்கு துரோகம் செய்வது எப்படி, ஏமாற்றுவது எப்படி என்று சிந்திக்காமல் மற்றவர்களை எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வது, என்னுடைய அறிவை பயன்படுத்தி எப்படி நல்லவனாக வாழ்வது, எப்படி ஒரு நட்பிரஜையாக மாறுவது, என்னுடைய அறிவு திறமைகளை பயன்படுத்தி எப்படி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மக்களுடைய பிரார்த்தனை துவாவை பெற்ற மனிதனாக மாறுவது என்ற அறிவை பயன்படுத்தி அந்த அறிவுத்துறையிலே தன்னுடைய அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விடயங்களை செயல்படுத்துவதுதான் இந்த புத்திசாலித்தனத்தின் மூலம், அறிவின் மூலம் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது. இப்படி ஒவ்வொன்றையும் நாக்கை தந்திருக்கிறான். அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விடயங்களை நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். நாக்கு சுகமாக இருக்கிற, உடம்பெல்லாம் காயமாக இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு நாக்கை பயன்படுத்துவது, திக்ருக்கு பயன்படுத்துவது, மற்றவர்களுக்கு நல்ல புத்திமதி சொல்வதற்கு பயன்படுத்துவது, மற்றவர்களுக்கு நன்மையை தூண்டுவதற்கு பயன்படுத்துவது, பாவங்களை விட்டு தடுக்க பயன்படுத்துவது, ஒற்றுமைப்படுத்துவதற்கு ஒரு 2-10 வார்த்தைகளை பேசுவது, மற்றவருடைய மனதை குளிர வைக்க ஒரு 5 வார்த்தைகளை பேசுவது, மற்றவர்கள் என்ன பேச்சை கேட்டால் மற்றவர்களுக்கு நன்மை கிடைக்குமோ அப்படியான நல்ல விடயங்களை பேசுவது நாக்குக்குரிய நன்றியாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, சகோதர சகோதரிகளே, நேயர்களே, நன்றி மனப்பான்மை என்பது நியாமத்துக்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக பயன்படுத்துவது, இல்லாவிட்டால் பறிக்கப்படும். சரி, அடுத்த பகுதி லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நன்றி செலுத்தினால் நிச்சயம் விஸ்தரிப்பேன், அதிகப்படுத்துவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வு சிறந்த படிப்பினை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதலாவது குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைத்ததே வயோதிக பருவத்தில். ஹஜ்ஜுடைய காலங்களில் அதிகமாக பிரசங்கங்கள், உரைகள், வானொலிகள் மூலமாக, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக நாம் இதை கேட்கிறோம். ஆனால் படிப்பினை இந்த தலைப்புக்கு எது தெரியுமா? வயோதிக பருவத்தில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது குழந்தை கிடைக்கிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். அந்த குழந்தை பாக்கியம் அல்லாஹ்வுடைய நியாமத். அவர்களை மார்க்க நெறியோடு, மார்க்க பற்றோடு, ஒழுக்க சீடர்களாக வளர்ப்பது குழந்தை பாக்கியத்துக்கான நன்றி. அழகாக வளர்த்தார்கள், நல்ல ஒரு குழந்தையாக வளர்த்தார்கள், கண்குளிர்ச்சியான பிள்ளையாக வளர்த்தார்கள், ஒழுக்கமாக, கட்டுப்பாடுடன், ஒழுக்க நெறியை முதன்மைப்படுத்தி அந்த பிள்ளையை அழகாக வளர்த்தெடுத்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான் அல்லாஹ். அதுக்கு பின்னால் 2 பேரும் கிடைத்த பிறகு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்,
சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கிடைத்தவுடன் அல்லாஹ்வுக்கு மனமாற நன்றி செலுத்தும் முகமாக அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக். எனது பாருங்கள் சொல்லும்போது துவாவிலே அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி, எனக்கு அலல் கிபரி வயோதிப பருவத்திலே இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் குழந்தை பாக்கியமாக அன்பளிப்பாக தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வார்த்தையால் நன்றி, உள்ளத்தால் நன்றி, உள்ளம் அதை ஏற்றுக்கொள்வது, அதுக்கு பின்னால் அந்த பிள்ளைகளை சீரும் சிறப்புமாக ஒழுக்க சீடர்களாக நட்பிரஜைகளாக வளர்த்தது செயல் ரீதியான நன்றி. அந்த பிள்ளைகளை வெறும் உலக அடிப்படையிலே மாத்திரம் ஈடுபடுத்தாமல் மறுமை நோக்கமுள்ளவர்களாக மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வளர்த்தது அதற்கான நன்றி. 3 நன்றிகளும் சேருகிறது. கண்ணியமானவர்களே, இந்த 2 குழந்தைகள் மாத்திரமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு பார்த்தால் வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பின்ன 4 மனைவிமார்கள், 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வரலாறு கிதாப் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தை 2 பிள்ளைகளும் நபிமார்கள், ரசூல்மார்கள், பிரசித்தி பெற்றவர்கள், குர்ஆனிலே சொல்லப்பட்டவர்கள். சொல்லப்படாத எத்தனையோ குழந்தைகளும் இருந்தார். பாருங்கள், முதல் குழந்தையே வயோதிப பருவத்தில் கிடைத்து, 2வது குழந்தையும் கிடைத்து, அதற்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது பின்னால் ஒரு 8, 9, 10 குழந்தைகளை அல்லாஹ் ஒரு 8, 9 குழந்தைகளை கொடுத்தான் என்றால் இதுதான் லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். ஒரு குழந்தை கிடைத்ததுக்கு, தாமதித்து கிடைத்ததுக்கு, நீண்ட காலம் எதிர்பார்த்து கிடைத்ததுக்கு நன்றி செலுத்தினார்கள். அல்லாஹ் பின்னால் கிட்டத்தட்ட மொத்தமாக 10, 11 குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து ஒரு அழகான சிறிய உதாரணம், நன்றி செலுத்தினால் அது விஸ்தரிக்கப்படும் என்பதற்கு. என்ன உதாரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் சமூகத்துக்காக, உம்மத்துக்காக ஷஃபாஅத்து செய்யும் பாக்கியத்தை கேட்டார்கள். ஷஃபாஅத்து செய்யும் பாக்கியத்தை கேட்டார்கள். யா அல்லாஹ், எனக்கு உம்மத்துக்காக வேண்டி சிபாரிசு செய்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் முதலாவது கொடுத்தானாம் அனுமதி, 3ல் 1 சாராருக்கு உங்களுக்கு ஷஃபாஅத்து செய்யலாம். 3ல் 1 சாராருக்கு. உடனே அந்த பாக்கியம் கிடைத்த உடனே சுஜூதில் வீழ்ந்தார்கள். சுஜூதில் வீழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். 3ல் 1 பகுதியினருக்கு ஷஃபாஅத்து செய்யும் பாக்கியத்தை தந்த ரப்பே, உனக்கு எல்லா புகழும். சுஜூதில் இருந்து எழும்பியதுதான் தாமதம். அல்லாஹ் சொன்னானாம், 3ல் 2 பகுதியினர்களுக்கு ஷஃபாஅத்து செய்யும் பாக்கியத்தை தருகிறேன். உடனே அதற்கும் சுஜூத், சஜீது ஷுக்குர், ஷுக்குருடைய சுஜூத். உடனே சுஜூத், யா அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும், எனக்கு 3ல் 2 சாராருக்கு ஷஃபாஅத்து செய்யும் பாக்கியத்தை தந்து விட்டாய். நன்றி செலுத்தி சுஜூதிலிருந்து எழும்பியதுதான் தாமதம். 2வது தடவை மீண்டும் அல்லாஹ் சொன்னானாம், உங்களுக்கு முழு சமுதாயத்துக்கும் ஷஃபாஅத்து செய்யும் பாக்கியத்தை தருகிறேன், அனுமதியை தருகிறேன். பொது அனுமதி, வரையறையற்ற அனுமதி. உங்களுடைய முழு உம்மத்துக்கும் ஷஃபாஅத்து செய்யலாம், முழு உரிமையும் கிடைத்து விட்டது என்று சொன்னவுடன் மீண்டும் சுஜூத் செய்து சுஜூதில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். 3ல் 1 சாரார் கிடைத்ததற்காக நன்றி, 3ல் 2 பகுதி. அதற்கும் நன்றி, முழு உம்மத்துக்கும் ஷஃபாஅத்து செய்யும் பாக்கியமும் உரிமையும் அனுமதியும் உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் அவர்களுக்கு அந்த சான்றிதழை கொடுத்து விட்டான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண்ணியமான இடத்திலே இருந்து முழு சமுதாயத்துக்குமாக வேண்டி ஷஃபாஅத்து செய்வார்கள். எனவே நாமும் நியாமத்திற்கு நன்றி செலுத்துவோம், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை சிந்திப்போம். எப்பொழுதுமே இலகுவான வழி ஹதீஸிலும் வந்த வழிதான். துனியாவுடைய விடயங்களில், உலக பொருளாதாரம், செல்வம், செழிப்பு விடயங்களிலே நம்மை விட தாழ்ந்தவர்களை பார்க்க வேண்டும். என்னுடைய வருமானம் 1 லட்சம் என்றால் நான் 2 லட்சம் சம்பாதிப்பவனை பார்க்கக்கூடாது. நான் பார்க்க வேண்டும் 50,000 வருமானம் எடுக்கக்கூடியவன், அவனும் குடும்பம் நடத்துகிறான், வாழ்கிறான். எனக்கு ஒரு சொந்த தொழிலாக இருக்கிற எத்தனை பேர் தொழில் இல்லாமல் இருக்கிறார்களே, தொழில் உள்ளவர் தொழில் இல்லாதவர்களை பார்க்க வேண்டும். சொந்த கடை நடத்தக்கூடியவர், எனக்கு சொந்த கடை அல்லாஹ் தந்திருக்கிறார், சிறிய கடையாக இருக்கலாம். எத்தனை பேர் கூலி கடை செய்கிறார்கள், எத்தனை பேர் கூலி கடையும் செய்ய வசதி இல்லை, சம்பளத்துக்கு வேலை செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நடந்து போகிறோம், எனக்கு அல்லாஹ் காலை. எத்தனை பேர் சக்கரை நாற்காலியில் செல்லும் பொழுது, வீல் சேரில் செல்லும் பொழுது, பொல்லு ஒண்டி செல்லும் பொழுது, எத்தனை பேரை பிறர் தூக்கி கொண்டு செல்லுகிற பொழுது எனக்கு அல்லாஹ் காலை தந்திருக்கார். அல்ஹம்துலில்லாஹ். இப்படித்தான் பார்க்க வேண்டும். 2 காலும் உள்ளவர் 1 கால் இல்லாதவரை பார்க்க வேண்டும். 1 கால் உள்ளவர் எனக்கு 1 காலாவது இருக்கிறது. எத்தனை பேர் சப்பானிகளாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்கள், இப்படித்தான் பார்க்க வேண்டும். உலக பொருளாதார விடயங்களில் நம்மை விட நம்முடைய ஆடை, நம்மை வலது மிடம் ஒருவர் இருக்கிறார். என்னுடைய ஆடை ஒரு 3000 பெறுமதியான ஆடை, உதாரணம். வலது பக்கம் இருக்கிறார் 7,000 பெறுமதி, 5,000 பெறுமதியான ஆடை அணிந்து, இடது பக்கம் ஒரு இருக்கிறார் ஒரு 2,000 ரூபாய் பெறுமதியான சாதாரண ஆடையோடு. யாரை பார்க்க வேண்டும்? நான் 5,000 பெறுமதியான ஆடை அணிந்தவரை பார்த்தா எனக்கு என்னுடைய நியாமத் குறைவாக விளங்கும். நான் பார்க்க வேண்டும் 2,000 ரூபாய் பெறுமதியான, என்னை விட பெறுமதி குறைந்த ஆடையை உடுத்திருக்கிறாரே, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். என்னுடைய வாகனம் 50 லட்சம்,
நான் பாதையில் போகிறேன், வந்து நிற்கிறது வலது பக்கம் ஒரு கோடி பெறுமதியான ஒரு வாகனம், இடது பக்கம் வந்திருக்கிறது என்னுடைய வாகனத்தை விட ஒரு 10 லட்சம் குறைவான வாகனம். உதாரணம் சொல்கிறேன், நான் காரில் போயிருக்கிறேன், வலது பக்கம் ஒரு பெஜிரோ வந்து நிற்கிறது, இடது பக்கம் ஒரு மோட்டார் பைக் வந்து நிற்கிறது. எதை பார்க்க வேண்டும்? நான் பார்க்க வேண்டும், காரில் இருக்கின்ற நான் மோட்டார் பைக்கை பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இவர் மோட்டார் பைக்கில் போகின்ற பொழுது என்னை அல்லாஹ் காரை தந்து எனக்கு அல்லாஹ் நியாமத் செய்திருக்கிறான். நான் இங்கே வலது பக்கம் இருக்கின்ற கோடிக்கணக்கு பெறுமதியான வாகனத்தை பார்த்தால் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற நியாமத் குறைவாக விளங்கும். இப்படித்தான் உலக அமைப்பிலே நம்மை விட தாழ்ந்தவர்களை பார்க்கின்ற பொழுது இயல்பாகவே நன்றி மனப்பான்மை வரும். கஷ்டவாளிகளை பார்க்கின்ற பொழுது, நான் சொந்த வீட்டில் இருக்க எத்தனை பேர் கூலி வீடு, எத்தனை பேர் கூலி கட்ட முடியாமல் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கார்கள், எத்தனை பேர் பாலத்துக்கு கீழும் பேமெண்ட்டுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, எத்தனை பேருடைய வாழ்க்கை வெயிலிலும் மழையிலும் நனைந்தவன் வெளியிலே கழிகின்ற பொழுது எனக்கு அல்லாஹ் ஒரு சிறிய வீடையாவது தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி பார்க்க வேண்டும். இதுதான் நன்றி மனப்பான்மை உள்ளவருடைய பண்பு. மார்க்க விடயங்களில் தன்னை விட மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டும். தன்னை விட பேணுதலான தொழுகையாளியை பார்த்து நான் மாற வேண்டும், தன்னை விட பெரிய கொடையாளியை பார்த்து தான் கொடையாளியாக மாற வேண்டும், தன்னை விட பொறுமைசாலியை பார்த்து தான் பொறுமைசாலியாக மாற வேண்டும், தன்னை விட மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவரை பார்த்து அவரை விட சேவை கூடுதலாக செய்ய வேண்டும். மார்க்க விடயங்களிலே நம்மை விட மேலுள்ளவர்களை பார்த்து அவரை பின்பற்ற வேண்டும். துனியாவுடைய விடயங்கள், உலகளாவிய விடயங்களிலே, வசதி வாய்ப்புகளிலே நம்மை விட தாழ்ந்தவர்களை பார்த்து துச்சமாக பார்க்காமல் அவர்களுக்கு அல்லாஹ் குறைவாக கொடுத்தும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு அல்லாஹ் அவர்களை விட சிறப்பாக என்னை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. இது என்னுடைய சொந்த கருத்தாக போன்று நான் முன்வைத்தாலும் இது ஹதீஸுடைய சாராம்சம். எனவே உண்மையான நன்றி உள்ள அடியார்களாக வாழ்ந்து நம்முடைய நாமத்துகளை, வளங்களை, நம்முடைய பாக்கியங்களை மௌத்து வரைக்கும் மாத்திரமல்ல சொர்க்கம் போகும் வரைக்கும் அதனுடைய லாபங்களை, அதனுடைய வருவாய்களை, பெறுபேறுகளை பாதுகாத்து சுவர்க்கத்திலே உண்மையான பொறுமைசாலி நன்றி மனப்பான்மை உள்ளவர் என்ற மூமின்களுடைய நாணயங்களுடைய 2 பகுதி போன்று மூமின்களுடைய 2 பகுதி தான் சபரும் ஷுக்குரும். இரண்டும் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது, ஈமான் கிடையாது. மோமின் ஈமான் என்றாலே ஒரு பகுதி சபர், இன்னும் ஒரு பகுதி ஷுக்குர். வாழ்க்கையே அல்லாஹ் தந்தது இந்த 2ஐயும் பயன்படுத்துவதற்குத்தான் என்ற சிந்தனை உங்களுடைய மனதிலே பதித்தவனாக மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.